இந்த எபிசோடில் காவ்யாவின் முடிவு முழு குடும்பத்தையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறது. ஐயோ காவ்யா, என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று தாய் உறவினர் கத்தும் அளவிற்கு அவள் தீர்மானம் அதிர்ச்சி தருகிறது. காவ்யா அமைதியில்லாமல் அந்த மனிதன் தன்னை எப்படி புகழ்ந்து ஏமாற்ற முயன்றான் என்று வெளிப்படையாக சொல்கிறாள். உன்ன மாதிரி பேரழியின் நான் பார்த்ததே இல்ல, என் வாழ்க்கையில ஒரே சந்தோஷம் நீதான் என்று பொய்யான ஸ்வீட் லைன் சொல்லி ஆசையை தூண்டி மனதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயன்ற அயோக்கியத்தனமெல்லாம் அவள் கண் முன்னே வந்து நிற்கிறது. அவன் திருட்டு புத்தி, பிற பெண்களின் உழைப்பை பறிக்கிற பழக்கம், குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கும் பேராசை, வார்த்தை மாயையால் பெண்களை ஏமாற்றும் அயோக்கிய மனம், தனியாக இருக்கும் பெண்களை பார்த்தாலே தவறான நோக்கம் கொண்ட பொறுக்கித்தனம், இவையெல்லாம் பட்டியலாக காயப்படுத்தியவளை அந்த மனிதனை எப்படி தண்டிப்பது என்ற கேள்வியில் ஒரே முடிவுக்கு கொண்டு வருகின்றது. அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே தண்டனை அவனை திருமணம் கொண்டுவதுதான் என்று காவ்யா கொதித்து கூறுகிறாள். ஏனெனில் அவள் கணக்குப்படி அவனை கம்யூனிட்டியிலே ரோம் பண்ணி வேறு பெண்ணை ஏமாற்ற விடக்கூடாது. அதனால்தான் ஆண்டின் 365 நாட்களும் டார்ச்சர் செய்து அவன் செய்த தவறுக்கு லெசன் கற்றுக் கொடுப்பேன் என்று அவர் உறுதிப்படுத்திக் கொள்கிறாள். அவன் காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றினான், அதுக்கு நான் பதிலுக்கு பாடம் புகடத்தனும் என்று உறுதியோடு கூறி அந்த திருமணத்துக்கு தயாராக இருப்பதை அறிவிக்கும் காவ்யாவின் முடிவு கதை முழுவதையும் ஒரு புதிய அதிரடி திருப்பத்துக்கு தல்கிறது. இறுதியில் அந்த அயோக்கியனை மணமேடையில் அமர அழைக்கப்படுகிறான்.